எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நாள் இங்க தானே இருக்கு, எங்க போய் இங்க தான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தா பொறுமையா பார்த்து பண்றீங்கன்னு கேக்குறான். பேக்கரி டக்கு டக்குன்னு பண்றதுக்கு படம் தானே பொறுமையா பண்ணுவோமே. படம் தானே பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. சும்மா நொய்யின்னு. ஓகே, தட்ஸ் அ பிளெஸிங். அது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர்ல அந்த டைட்டிலா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படின்னும் போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைடு லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷன்ங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரா நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் an emotion is what I believe in. இதே முரளிங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் பண்ற ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த படத்துல சொல்ற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைடு லவ்க்குன்னா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்துல இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைடு லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்க டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் உங்க நேபர் தான், பக்கத்து காலேஜ்ல தான் படிச்சேன், சத்யபாமா. ஸோ உங்க ஃபீலிங்ஸ் உங்க இமோஷன்ஸ் எல்லாமே டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ரியல் லைஃப்ல இதே முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் எப்ப? காலேஜா ஸ்கூல் டைமா? இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீல் இருந்துச்சா? அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தானே அது. தினம் ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகனுக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great year. அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க உங்க ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்க ஃப்ரெண்டா இருக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைடு லவ்வா மாறலாம், இல்ல லவ்வாவும் டபுள் சைடு லவ்வாவும் மாறலாம், இல்ல மேரேஜாவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. And I wish you guys a very happy Valentine's Day. I love you all. Thank you.